அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காணிப்பதினூடாக சந்திருக்கின்றோம். ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலில் 12 பேர் கொல்லப்பட்டு 29 பேர் காயப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த தாக்குதல் தொடர்பிலான பல்வேறுபட்ட விடயங்களை இன்று காலை வெளியிட்டிருந்த இதற்கு முன்னைய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் அந்த காணொளி வெளியாகிய நேரத்திலே அந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய அரசு ஹிஸ்புல்லா மீது குற்றங்களை சாட்டியிருந்தாலும் கூட ஹிஸ்புல்லாவினுடைய பதில் அப்போது வராத சூழ்நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதல் குறித்து முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லாக்கள் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட நாடுகள், பல்வேறுபட்ட தரப்புகள் இந்த விடயம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது இஸ்ரேலிலும் லெபனானிலும் நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் படுகொலைகளை நடத்தி வரும் சூழ்நிலையில் காசா மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லாக்களும், ஏமனிலிருந்து கவுதி படைகளும், ஈராக்கிலிருந்து ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கமும் என பல்வேறுபட்ட தரப்புகள், சிரியாவிலிருந்து பல இயக்கங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட இராணுவ நகர்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக அதிக அளவிலான தாக்குதல்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா காணப்படுகின்றது. ஏனெனில் இஸ்ரேலின் ஒரு எல்லையில் லெபனான் இருப்பதால் வடக்கு இஸ்ரேலை தாக்குவதற்கு அவர்கள் இலகுவாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என இஸ்ரேல் தெரிவித்திருந்ததுடன் இந்த தாக்குதலுக்கு உடனடியாக மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் இஸ்ரேலினுடைய சார்பில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வெளியிட்டிருந்தார். இஸ்ரேலினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலண்ட் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று இதற்கு மிக கடுமையான பதிலடியை கொடுக்க போகின்றோம் என்ற சார்பில் செய்திகளை வெளியிட்டிருந்தார். அதேபோல இஸ்ரேலினுடைய விமானப்படை தளபதி இஸ்ரேல் இராணுவத்தினர் அவசரமாக ஒரு வடக்கு இராணுவ கட்டளை தலைமையகத்தின் சார்பிலே ஒரு கூட்டம் அழைப்பு விடுக்கப்பட்டு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய உயரதிகாரிகள், அமைச்சரவையின் முக்கிய உறுப்பினர்கள் பலர் சந்தித்து லெபனான் மீதான தாக்குதலை அல்லது நடவடிக்கையை விரைவாக ஆரம்பிப்பது குறித்த பல பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதான செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய பல இலக்குகள் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருந்தாலும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஹிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். கோலான் குன்றுகளில் 12 இஸ்ரேலியர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 12 பேர் கொல்லப்பட்ட தாக்குதலில் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தவில்லை எனவும், குறிப்பாக இஸ்ரேலினுடைய அயன்டோம் ஏவுகணைகள், அதாவது இஸ்ரேலுக்குள் ஏவப்படக்கூடிய ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காக இஸ்ரேலினுடைய அயன்டோமிலிருந்து புறப்பட்டு வந்த ஏவுகணைகள் வழி தவறி சென்று இஸ்ரேலுக்குள்ளேயே வீழ்ந்து வெடித்து இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை விடயத்தில் அவர்கள் ஐநா சபைக்கும் தெரிவித்திருக்கின்றார்கள். எப்போதும் அப்பாவி பொதுமக்களையும் சிவிலியன்களையும் கொள்ள வேண்டிய தேவை ஹிஸ்புல்லாவுக்கு இல்லை. அதுபோன்ற தாக்குதல்களை தாங்கள் மேற்கொண்டதும் இல்லை. தங்களுடைய இலக்குகள் முழுக்க முழுக்க இஸ்ரேலிய இராணுவ இலக்குகளாகவே காணப்படுகின்றன என்று ஹிஸ்புல்லா தெரிவித்திருப்பதுடன் அயன்டோமிலிருந்து இடைமறிப்பதற்காக சென்ற ஏவுகணைகள் வழி தவறி சென்று இஸ்ரேலுக்குள்ளேயே கோலான்குண்டு பகுதிகளில் வீழ்ந்து வெடித்து இந்த உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுதான் நிஜம் என்ற வகையில் ஹிஸ்புல்லா இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த பதிலை மறுத்திருப்பதுடன் ஹிஸ்புல்லா ஒரு முழுமையான போருக்கு தயாராக இருக்க வேண்டும், இஸ்ரேலிய இராணுவம் அடுத்த கட்ட போருக்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேல் இராணுவத்தினுடைய தளபதி கெர்ஷி கலேவி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக அடுத்த கட்ட சண்டைக்களம் தயாராகிவிட்டது, லெபனானுக்குள் தாக்குதலை நடத்த வேண்டிய நேரம் இதுவாக இருக்கின்றது என இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேல் தேசத்திலிருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய பகுதிகளை கூட எம்மால் தாக்க முடியும், அதற்கான தயார் நிலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், தற்பொழுது முழுமையான தயார்படுத்தல்கள் நடைபெற்று விட்டது என்று அவர் தெரிவித்திருப்பதுடன் இந்த தாக்குதல் சம்பவத்தை சாட்டாக வைத்துக்கொண்டு இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இருந்து லெபனானுக்குள் ஒரு தாக்குதலை முழுமூச்சாக நடத்துவதற்கு தயாராகி வருகின்றார்களா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, எப்படியாவது ஹிஸ்புல்லாக்களுடனான போரை தவிர்க்குமாறு பல நாடுகள் கூறியிருக்கும் சூழ்நிலையில் அதை மீறி லெபனானுக்குள் தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்ரேல் முனைந்தால் அல்லது தாக்குதலை ஆரம்பித்தால் அதனுடைய பெறுபேறுகள் எவ்வாறு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான்
இந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், பிரிட்டனின் உடைய அதிபர், ஆஸ்திரேலியாவினுடைய அதிபர், ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் மற்றும் நியூசிலாந்தினுடைய தலைவர், கனேடியாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என பலர் இந்த தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த தாக்குதலின் பின்னர் அனைத்து தரப்புகளும் பொறுமை காக்க வேண்டும், இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலை கோபப்படுத்தும் தன்மை வாய்ந்தவை என்றெல்லாம் பல செய்தி குறிப்புகளை இன்று விடுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மிக காட்டமாக ஹிஸ்புல்லாக்களுக்கு தங்களுடைய கண்டனத்தையும் இந்த தாக்குதலின் பின்னர் தெரிவித்திருக்கின்றார். அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது, அப்பாவி மக்களின் ரத்தம் சிந்தப்படுவதை யார் செய்தாலும் அது தவறு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்று ஸ்டேலுக்குள் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் 12 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்ட உடனேயே அமெரிக்காவில், ஐரோப்பிய ஒன்றியத்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில் இருந்து இவ்வளவு கொந்தளிப்புகள், இவ்வளவு கண்டனங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள், இவ்வளவு செய்திகளை அனுப்பக்கூடிய அரசுகள் 40,000 அப்பாவி பாலஸ்தீனர்களை காசாவில் கொன்று புதைத்திருக்கின்றார்கள். அதில் 15,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றன, நோயாளிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், மருத்துவமனைகள் தாக்கி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வந்த போது கூட அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாடசாலைகள், பள்ளிக்கூடங்கள், அகதி முகாம்கள், வழிபாட்டிடங்கள், மக்கள் உணவுக்காக வரிசையில் நின்றவர்கள் என்றெல்லாம் கொத்து கொத்தாக நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பாலஸ்தீனர்கள் அங்கு காசாவில் கொல்லப்படும் போது இவ்வளவு பெரிய கண்டனங்களையும் எதிர்வினையையும் இந்த நாடுகள் ஆற்றவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் 12 இஸ்ரேலியர்களின் மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்குலக நாடுகள் பலர் கிளர்ந்தெழுந்து பல அரசியல்வாதிகள் அறிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு புறம், அந்த விடயங்களுக்கு மறுபுறம் இருக்கக்கூடிய காசா மக்களின், பாலஸ்தீன மக்களின் படுகொலைகள் குறித்தும் கரிசனை செலுத்த வேண்டும். அதுதான் ஒரு ஜனநாயகத்தின் 2 பக்கங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கின்றது. அடுத்து மஸ்டல் ஷம்சின் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் தான் கோலான் குண்டு பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்று கால்பந்தாட்ட திடலில் இருந்த 12 பேர் கொல்லப்பட்டார்கள். அதில் மிகச்சிறிய வயது குழந்தைகளும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் மஸ்டல் ஷம்சின் இறுதிச் சடங்குகளில் இஸ்ரேலிய அரசியல்வாதிகள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம் என அந்த மஸ்டல் ட்ரூட்ஸினுடைய உள்ளூர் அதிகார மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இஸ்ரேலிய அரசாங்க அமைச்சர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, இதை யாரும் அரசியலாக்க வேண்டாம், இதை யாரும் உங்களுடைய அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்த வேண்டாம், இங்கு கொல்லப்பட்ட 12 இளைஞர்களின் இறுதிச் சடங்குகளில் நீங்கள் யாரும் கலந்து கொள்ள வேண்டாம், இது அமைதியான முறையில் இது நடத்தப்படும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த கோலான் குண்டு தாக்குதலின் பின்னர் டெல் அவீவ் மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் பணைய கைதிகளின் விடுதலை கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், கோலான் குண்டுகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 12 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதற்கும் இஸ்ரேலினுடைய நெதன்யாஹு அரசாங்கம் தான் காரணமாக இருக்கின்றது என காட்டமாக கூறியிருக்கின்றார்கள். ஹிஸ்புல்லா நடத்தியதாக தாக்குதல் கூறப்படுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாவோ இஸ்ரேலிய இராணுவத்தின் அயன்டோம்களில் இருந்து ஏவுகணைகள் தாக்கியதாக குறிப்பிடுகின்றார்கள். இந்த இடத்தில் நெதன்யாஹு எவ்வாறு சம்பந்தப்படுகின்றார் என்று நீங்கள் நினைத்தால், உண்மையில் நெதன்யாஹு ஹமாஸுடன் ஒரு போர் நிறுத்தத்தை செய்திருந்தால் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். காசாவில் நடக்கக்கூடிய போரும் ஒரு அமைதி ஒப்பந்தத்திற்கு வந்திருக்கும். காசாவில் போர் நிறுத்தப்பட்டால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படைகளும் தங்களுடைய தாக்குதலை அடுத்த கணமே நிறுத்தி விடுவார்கள் என தெரிவித்த சூழ்நிலையில், காசாவில் போரை நிறுத்தாமல் போரை அனைத்து பிராந்தியங்களுக்கும் விரிவடைய செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளி நெதன்யாஹு தான் இதற்கு காரணம் என்பதை தற்போது இஸ்ரேலிய மக்களே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் தற்போது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் முதலில் ஒரு ஹிஸ்புல்லா கவுதிகள் தாக்குதலை நடத்தி ஒரு சேதம் ஏற்பட்டால் அவர்களை மீண்டும் தாக்க வேண்டும், அவர்களுடைய இடங்களை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் இஸ்ரேலுக்குள் பேசக்கூடிய மக்கள் தற்பொழுது இந்த தாக்குதல்கள் இவ்வளவு வீரியம் அடைவதற்கு காரணம் நெதன்யாஹு போரை நிறுத்துவதற்கு ஹமாஸுடன் ஒப்பந்தம் செய்யவில்லை என தெரிவித்திருப்பது நிச்சயமாக இஸ்ரேலிய மக்களின் உடைய கருத்தியலிலும் ஒரு மாற்றமும் முற்போக்கான சிந்தனையும் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டியிருக்கின்றது. எனவே கோலான் குன்று பகுதிகளில் இடம்பெற்ற இந்த தாக்குதலின் பின்னர்
மஸ்டல் ஷம்சில் என்று அந்த இளைஞர்கள் சிறுவர்களுக்கான மரணச்சடங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் சென்றிருக்கக்கூடிய தீவிர வலதுசாரி அமைச்சர் சிமோரிச் ஏனைய இனவாத அமைச்சர்களை அந்த மக்கள் அனுமதிக்கவில்லை. இனவாதத்தை தூண்டி தூண்டி குளிர்காய்ந்து அந்த இனவாதத்திலேயே தங்களுடைய அரசியல் பிழைப்பை ஓட்டக்கூடிய அரசியல்வாதிகளை அவர்கள் விரட்டி அடித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதலுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் நடத்தும் யுத்தம்தான் காரணம். இந்த யுத்தத்தை உங்களுடைய நலன்களுக்காக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இறப்பதோ அப்பாவி பொதுமக்கள், நெதன்யாகுவினுடைய குழந்தைகளோ அல்லது அந்த அமைச்சில் இருக்கக்கூடிய சிமோரிச் பெண்கவரினுடைய குழந்தைகளோ இராணுவத்தில் கிடையாது. அவர்கள் வெளிநாடுகளில் உயர் படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பாவி ஸ்டேலியர்களைத்தான் அவர்கள் இராணுவத்தில் சேர்த்து இராணுவ பணிக்கு அனுப்பி அவர்களை அங்கு உயிரிழக்க செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலைப்பாட்டை மக்கள் புரிந்தபடியால் எந்த ஒரு அமைச்சரும் இங்கு பங்கு பெற்ற வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்து அங்கு இறுதிச் சடங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து லெபனான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை எந்த நேரத்திலும் இஸ்ரேல் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதை விடுத்து இதை சாட்டாக வைத்து லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை ஆரம்பித்தால் அல்லது தன்னுடைய சாகசத்தை காட்டுவதற்கு முற்பட்டால் சியோனிச ஆட்சியினுடைய அறியாமை இந்த பிராந்தியம் முழுவதையும் போருக்குள் இழுத்துவிடும் எனவும் இதனுடைய விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் எனவும் இஸ்ரேலினுடைய வெளிவிவகாரத்துறைக்கு இன்றைய நாளில் ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். லெபனானுடன் இஸ்ரேலுக்கு போர் ஏற்பட்டால் இது வெறுமனே லெபனான் இஸ்ரேல் போர் கிடையாது, இது பலமுனை போராக வெடிக்கும் என ஈரான் மீண்டும் தன்னுடைய எச்சரிக்கையை மிக கடினமாக இஸ்ரேலுக்கு கூறியிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் இன்றைய நாளிலும் பெய்ரூட் உட்பட பல இடங்களில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பான சேதங்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கம் அல்-ஓமர் எண்ணெய் வயல்களின் மீதும் கிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதும் மிக கடுமையான தாக்குதல்களை ராக்கெட் ஏவுகணைகளை கொண்டு தாக்கியிருப்பதாகவும் ட்ரோன் தாக்குதல்களை கொனாகோ எரிவாயு வயல் மீது நடத்தியிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. ஏற்கனவே ஈராக்கிய எதிர்ப்பு இயக்கம் சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய சூழ்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் 3வது முறையாக அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. ஏதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெறக்கூடிய முக்கியமான செய்தி குறிப்புகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.